அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 16ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் 7 முதல் 10 வரை. இப்பொழுது இந்த பகுதிக்கான சிறிய விளக்கத்தையும் அதன் பிறகு அந்த அதிகாரங்களை வாசித்துவிட்டு பிறகு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். இந்த அதிகாரங்களில் எகிப்தில் நிகழ்ந்த 10 பேரழிவுகளில் முதல் 9 பேரழிவுகள் பற்றி கூறுகின்றன. 7வது அதிகாரத்திலே ஆண்டவர் மோசேயிடம், நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளாக வைத்துள்ளேன் என்று கூறினார். மோசே பேசுவதை ஆரோன் அறிவிப்பார். ஆனாலும் பார்வோனின் மனம் கடினமாயிருக்கும் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே மோசேக்கு கூறுகிறார். ஆனால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறும் என்பதையும் அறிவிக்கிறார். முதலாவதாக ஆரோன் கோலை வீசுகிறார், அது பாம்பாக மாறுகிறது. அதே போல எகிப்தின் மந்திரவாதிகளும் செய்கிறார்கள். ஆனால் ஆரோனின் பாம்பு மற்ற பாம்புகளை விழுங்கி விடுகிறது. இதிலிருந்து மந்திரவாதிகளின் சக்தி பொய்யானது, நம் ஆண்டவருடைய சக்தி வல்லமையுள்ளது என்பதை நாம் அறிகிறோம். முதல் வாதையாக நைல் நதியில் உள்ள நீரெல்லாம் இரத்தமாக மாறுகிறது. மீன்கள் செத்து தண்ணீர் குடிக்க முடியாத நிலைக்கு ஆகிறது. 7 நாட்கள் இந்த துன்பம் நீடிக்கிறது. நாம் வாழ்வதற்கு மிக அவசியமானது ஒன்றாக நீர் இருக்கிறது. அந்த நீரையே இரத்தமாக மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆனால் அந்த நேரத்திலும் கூட பார்வோன் மனம் மாறவில்லை. 2ஆம் வாதையாக கவலைகள் எல்லா வீடுகளுக்குள்ளும் படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் காணப்படுகின்றன. அவை இறந்து நாற்றம் எடுக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் பார்வோன் மோசேயை அழைத்து வேண்டுகிறான். ஆண்டவர் அந்த துன்பத்தை நீக்குகிறார். உடனே பார்வோனின் மனம் மீண்டும் கடினமாகிறது. 3ஆம் வாதையாக புழுதியை அடிக்க சொல்லி அதிலிருந்து கொசுக்கள் எல்லா மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் பரவின. மந்திரவாதிகளால் இதை செய்ய முடியவில்லை. உடனே அவர்கள் இது கடவுளின் செயல் என்று கூறுகிறார்கள். ஆனாலும் பார்வோன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய மனம் இன்னும் கடினமாகிறது. 4ஆம் வாதையாக எகிப்தியர்கள் தங்கியிருந்த இடத்தில் மட்டும் ஈக்கள் நிரம்புகின்றன. இஸ்ரேலர் வாழும் பகுதியில் ஈக்கள் இல்லை. இவ்வாறு ஆண்டவர் தம் மக்களை அவர்களிடமிருந்து பிரித்து பாதுகாத்தார். இந்த நேரத்திலும் கூட பார்வோன் மனம் மாறவில்லை. 5ஆம் வாதையாக எகிப்தின் கால்நடைகள் மாடுகள் அனைத்தும் செத்தன. ஆனால் இஸ்ரேலரின் கால்நடைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இன்னும் பார்வோனுடைய மனம் கடினமாகின்றது. 6ஆம் வாதையாக மனிதர்கள் மேலும் மிருகங்கள் மேலும் கொப்புளங்கள் வருகின்றன. மந்திரவாதிகளால் மோசேயின் முன் நிற்க முடியவில்லை. இந்த நேரத்திலும் கூட பார்வோனின் மனம் மாறவில்லை. 7ஆம் வாதையாக எகிப்தியர்கள் இருந்த இடம் எல்லாம் கல்மழை பெய்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தங்கள் அடிமைகளையும் கால்நடைகளையும் வீட்டிற்குள் அழைத்து சென்றவர்கள் பிழைத்து கொண்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வயல்வெளியில் விட்டவர்கள் அனைவரும் கல்மழையில் சிக்கினார்கள். ஆனால் இஸ்ரேல் மக்கள் இருந்த பகுதியில் மட்டும் கல்மழை பெய்யவில்லை. இதிலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது பாதுகாக்கப்படுவோம் என்பதை அறிந்து கொள்கிறோம். 8ஆம் வாதையாக வெட்டுக்கிளிகள் வந்து மீதியிருந்த அனைத்தையும் அழித்தன. பார்வோன் இப்பொழுது ஒப்புக்கொள்வது போல நடித்தான். ஆனால் முழுமையான விடுதலை கொடுக்கவில்லை. 9ஆம் வாதையாக இருள் சூழ்ந்தது. 3 நாட்கள் அடர்ந்த இருள் சூழ்ந்தது. ஒருவர் மற்றவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் இஸ்ரேலர்கள் இருந்த இடத்தில் மட்டும் ஒளி இருந்தது. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை இருள் சூழ்ந்த வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரோடு இருந்தால் நாம் ஒளியில் நடக்கின்ற மக்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம். 10ஆம் வாதையாக தலைமகன் சாவை முன்னறிவிக்கிறார். அதை நாம் நாளைக்கு பார்ப்போம். இன்றைய அதிகாரங்களிலிருந்து அகந்தை மனிதனை அழிவுக்கு இட்டு செல்கிறது. கடவுள் தம் மக்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தண்டனை வருகிறது என்றால் ஆண்டவர் நம்மை பழி வாங்குகிறார் என்று அல்ல, மாறாக நம்முடைய மனமாற்றத்திற்காக அழைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவர் நம்மிடமிருந்து முழுமையான மனமாற்றத்தை எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விடுதலை பயணம் அதிகாரம் 7. ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார், நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளாக வைத்துள்ளேன். உன் சகோதரன் ஆரோன் உன் வாக்கினனாக இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடுவதையெல்லாம் நீ எடுத்து சொல்வாய். பார்வோன் தன் நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை போக விடும்படி அவனிடம் உன் சகோதரன் ஆரோன் பேசுவான். நான் பார்வோனின் மனதை கடினப்படுத்துவதோடு எகிப்து நாட்டில் என்னுடைய அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் பெருக செய்வேன். பார்வோன் உங்களுக்கு செவி சாய்க்க மாட்டான். எனவே நான் எகிப்திற்கு எதிராக கை ஓங்குவேன். பெரும் தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றிய பின்
என் மக்களாகிய இஸ்ரவேல் என்னும் படைத்திரளை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்வேன். எகிப்திற்கு எதிராக கை ஓங்கி அவர்கள் நடுவினின்று இஸ்ரவேல் மக்களை நான் வெளியேற செய்யும்போது நானே ஆண்டவர் என எகிப்தியர் அறிந்து கொள்வர் என்றார். தங்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதையே மோசேயும் ஆரோனும் செய்தனர். பார்வோனிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது மோசேக்கு வயது 80, ஆரோனுக்கு வயது 83. ஆரோனின் கோல். ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, அருஞ்செயல் ஒன்று காட்டி உங்களை மெய்ப்பியுங்கள் என்று பார்வோன் உங்களை நோக்கி கூறினால், நீ ஆரோனிடம் உன் கோலை எடுத்து பார்வோன் முன்னிலையில் விட்டெறி, அது பாம்பாக மாறும் என்று சொல் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று ஆண்டவரிட்ட கட்டளைக்கிணங்க செயல்பட்டனர். ஆரோன் தமது கோலை பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் விட்டெறிந்ததும் அது பாம்பாக மாறியது. பார்வோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரரையும் வரவழைத்தான். எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள். அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கோலை கீழே இட அவை பாம்புகளாக மாறின. ஆனால் ஆரோனின் கோல் அவர்கள் கோல்களை விழுங்கிவிட்டது. பார்வோனின் மனமோ கடினப்பட்டது. ஆண்டவர் முன்னுரைத்தபடி அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. எகிப்தில் 10 பெருந்துன்பங்கள், தண்ணீர் இரத்தமயமாதல். ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். பார்வோனின் மனம் இறுகி போய்விட்டது. மக்களை போகவிட அவன் மறுக்கிறான். எனவே காலையில் நீ பார்வோனிடம் போ. அப்பொழுது அவன் தண்ணீரை நோக்கி சென்று கொண்டிருப்பான். அவனை சந்திப்பதற்காக நீ நைல் நதி கரையில் நின்று கொள். பாம்பாக மாறிய கோலையும் கையில் எடுத்துக்கொள். நீ அவனிடம் கூற வேண்டியது, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் என்னை உம்மிடம் அனுப்பி வைத்துள்ளார். அவர் சொல்வது, பாலை நிலத்தில் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு. நீயோ இதுவரை செவிசாய்க்கவில்லை. கையிலுள்ள கோலால் நானே நைல் நதி நீரை அடிப்பேன். அது இரத்தமாக மாறும். நைல் நதியிலுள்ள மீன்கள் செத்துப்போக நைல் நதி நாற்றம் எடுக்கும். எகிப்தியர் நைல் நதி நீரை குடிக்க முடியாமல் திணறுவர். இவற்றால் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று சொல். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், நீ ஆரோனை நோக்கி, உனது கோலை எடு. எகிப்து நாட்டிலுள்ள ஆறுகள், கால்வாய்கள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள் ஆகிய அனைத்து நீர்நிலைகள் மேலும் உன் கையை நீட்டு. அவை இரத்தமாக மாறும். ஆக எகிப்து நாடெங்கும் மர தொட்டிகளிலும் கல் தொட்டிகளிலும் இரத்தம் நிற்கும் என்று சொல் என்றார். அவ்வாறே ஆண்டவர் கட்டளைப்படி மோசேயும் ஆரோனும் செய்தனர். ஆரோன் கோலை உயர்த்தி பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் நைல் நதி நீரில் அடித்தார். நைல் நதி முழுவதும் இரத்தமாக மாறியது. நைல் நதியிலுள்ள மீன்கள் செத்துப்போக நைல் நதி நாற்றம் எடுத்தது. எகிப்தியர் நைல் நதி நீரை பருக இயலாமல் போயிற்று. எகிப்து நாடு முழுவதும் இரத்தமயமாகவே இருந்தது. இதுபோலவே எகிப்திய மந்திரவாதிகளும் தம் வித்தைகளால் செய்து காட்டினர். எனவே பார்வோனின் மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்திருந்தபடி அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. பார்வோன் தன் வீட்டிற்கு திரும்பி சென்றான். அவன் மனம் இதையும் பொருட்படுத்தவில்லை. எகிப்தியர் எல்லோரும் நைல் நதி பகுதிகளில் குடிநீருக்காக தோண்டினர். ஏனென்றால் நைல் நதி நீரை பருக அவர்களால் முடியவில்லை. ஆண்டவர் நைல் நதியை அடித்து நாள்கள் 7 கடந்தன. விடுதலை பயணம் அதிகாரம் 8. தவளைகள். ஆண்டவர் மோசேயை நோக்கி கூறியது, நீ பார்வோனிடம் போய் அவனிடம், ஆண்டவர் கூறுகிறார், எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு. அவர்களை அனுப்ப நீ மறுத்தால், இதோ நானே உன் நிலப்பகுதியை எல்லாம் தவளைகளால் தாக்கப் போகிறேன். தவளைகள் நைல் நதியை நிரப்பி பின்னர் உன் வீட்டிற்குள்ளும் உன் படுக்கை அறைக்குள்ளும் உன் படுக்கையிலும் உன் அலுவலர் உன் குடிமக்கள் வீட்டிலும் உன் அடுப்புகளிலும் மாவு பிசையும் தொட்டிகளிலும் ஏறி வந்துவிடும். உன்மேலும் உன் குடிமக்கள் மேலும் உன் அலுவலர் அனைவர் மேலும் தவளைகள் ஏறும் என்று சொல். மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடம் கோலை தாங்கியபடி
உன் கையை நதிகள் மேலும் கால்வாய்களின் மேலும் குளம் குட்டைகள் மேலும் நீட்டி எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகள் ஏறி வர செய் என்று சொல் என்றார். ஆரோன் தம் கையை எகிப்தின் நீர்நிலைகள் மேல் நீட்டவே தவளைகள் ஏறி வந்து எகிப்து நாட்டை நிரப்பின. மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால் இதுபோலவே செய்து எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகள் ஏறி வர செய்தனர். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, என்னிடமிருந்தும் என் குடிமக்களிடமிருந்தும் தவளைகளை அகற்றிவிடுமாறு ஆண்டவரை மன்றாடுங்கள். ஆண்டவருக்கு பலியிடுமாறு நான் மக்களை அனுப்பிவிடுவேன் என்று கூறினான். மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் உம்மிடமிருந்தும் உம் வீட்டிலிருந்தும் அழிக்கப்பட்டு ஆற்றில் மட்டும் இருக்குமாறு நான் உமக்காகவும் உம் அலுவலருக்காகவும் உம் குடிமக்களுக்காகவும் எப்போது மன்றாட வேண்டுமென என்னிடம் தெரியப்படுத்தும் என்று கூறினார். அவன் நாளைக்கு என்றான். அதற்கு மோசே, எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யாரும் இல்லை என நீர் அறிந்து கொள்வதற்காக உம் சொற்படியே ஆகும். உம்மிடமிருந்தும் உம் வீடுகளிடமிருந்தும் உம் அலுவலரிடமிருந்தும் உம் குடிமக்களிடமிருந்தும் தவளைகள் ஒழிந்து போகும். ஆற்றில் மட்டும் அவை விட்டு வைக்கப்படும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டகன்றனர். பின்பு பார்வோனின் மேல் ஆண்டவர் வரவிட்டிருந்த தவளைகளை குறித்து மோசே ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். ஆண்டவரும் மோசேயின் மன்றாட்டின்படியே செய்தருளினார். ஆக வீடுகள், முற்றங்கள், வயல்கள் ஆகியவற்றில் தவளைகள் மடிந்து போயின. அவற்றை குவியல் குவியலாக திரட்டினர். எனவே அந்நாடு நாற்றம் எடுத்தது. தொல்லை ஓய்ந்தது என்று கண்ட பார்வோன் தன் மனதை கடினப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் சொன்னபடி அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. கொசுக்கள். மீண்டும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடம் உன் கோலை நீட்டி நிலத்திலுள்ள புழுதியை அடி, அது எகிப்து நாடெங்கும் கொசுக்களாக மாறும் என்று சொல் என்றார். அவ்வாறே அவர்களும் செய்தனர். கோல் ஏந்திய தம் கையை நீட்டி ஆரோன் நிலத்தின் புழுதியை அடிக்க மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொசுக்கள் தோன்றின. எகிப்து நாடெங்கும் நிலத்திலுள்ள புழுதி எல்லாம் கொசுக்களாக மாறிற்று. கொசுக்கள் தோன்றுவதற்காக மந்திரவாதிகளும் தங்கள் வித்தையால் அதுபோலவே செய்ய முயன்றனர். ஆனால் அது அவர்களால் இயலாமல் போயிற்று. கொசுக்கள் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் தங்கியிருந்தன. மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது கடவுளின் கைவன்மையே என்றனர். ஆயினும் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. ஈக்கள். மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, அதிகாலையில் நீ எழுந்து பார்வோனுக்காக காத்து நில். அவன் நீராட தண்ணீரை நோக்கி வருவான். அப்போது அவனை நோக்கி சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, எனக்கு வழிபாடு செலுத்தும் பொருட்டு என் மக்களை போகவிடு. என் மக்களை நீ போகவிடவில்லை என்றால் இதோ உன் மேலும் உன் அலுவலர் மேலும் உன் குடிமக்கள் மேலும் உன் வீட்டின் மேலும் ஈக்கள் வர செய்வேன். எகிப்தியருடைய வீடுகளும் அவர்கள் இருக்கும் நிலமும் ஈக்களால் நிரம்பும். அந்நாளில் என் மக்கள் தங்கியிருக்கும் கோசேன் நிலப்பகுதியை வேறுபடுத்தி காட்டுவேன். அங்கு ஈக்கள் எவையுமே இரா. இதனால் இந்நாட்டில் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய். மேலும் என் மக்களுக்கும் உன் மக்களுக்கும் இடையே நான் வேறுபாடு காட்டுவேன். நாளைய தினம் இந்த அருஞ்செயல் செய்யப்படும் என்றார். அவ்வாறே ஆண்டவரும் செய்து முடித்தார். ஈக்கள் பார்வோன் வீட்டிலும் அவனுடைய அலுவலர் வீட்டிலும் எகிப்து நாடெங்கும் திரளாய் பெருகின. ஈக்களால் நாடே பாழாகிவிட்டது. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் வரவழைத்து, போங்கள், ஆனால் இந்நாட்டிலேயே உங்கள் கடவுளுக்கு பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அது முறையல்ல. அவ்வாறு செய்தால் எகிப்தியருக்கு அருவருப்பானதை எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் பலியிடுவதாகும். எகிப்தியருக்கு அருவருப்பானதை அவர்கள் கண்முன் நாங்கள் அப்படி பலியிட்டால் அவர்கள் எங்களை கல்லால் எறியாமல் விடுவார்களா? பாலை நிலத்தில் நாங்கள் 3 நாள்கள் வழி நடந்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவர் எங்களுக்கு சொல்வது போல் பலியிடுவோம் என்றார். அப்பொழுது பார்வோன், உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீங்கள் பாலை நிலத்தில் பலியிட நான் உங்களை போக விடுவேன். ஆனால் வெகு தூரம் சென்று விடாதீர்கள். மேலும் எனக்காகவும் அன்றாடுங்கள் என்றுரைத்தான். மோசே மறுமொழியாக, நான் உம்மிடமிருந்தும் போய் பார்வோனிடமிருந்தும் அவன் அலுவலரிடமிருந்தும்
அவன் குடிமக்களிடமிருந்தும் நாளைய தினமே ஈக்கள் அகன்றுவிட வேண்டும் என ஆண்டவரை நோக்கி மன்றாடுவேன். ஆனால் ஆண்டவருக்கு பலியிடுமாறு மக்களை அனுப்பாமல் பார்வோன் இவ்வாறு தொடர்ந்து ஏமாற்ற வேண்டாம் என்று கூறினார். மோசே பார்வோனை விட்டு அகன்றார். ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். மோசேயின் மன்றாட்டுக்கிணங்க ஆண்டவரும் செயலாற்றினார். பார்வோனிடமிருந்தும் அவனுடைய அலுவலரிடமிருந்தும் அவனுடைய குடிமக்களிடமிருந்தும் ஈக்கள் அகன்று போயின. ஒன்று கூட எஞ்சி நிற்கவில்லை. இம்முறையும் பார்வோன் தன் மனதை கடினப்படுத்தி கொண்டான். மக்களை அவன் போகவிடவில்லை. விடுதலை பயணம் அதிகாரம் 9. கால்நடைகள் சாவு. மீண்டும் ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ பார்வோனிடம் சென்று அவனிடம் சொல், எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, எனக்கு வழிபாடு செலுத்துவதற்காக என் மக்களை போகவிடு. நீ அவர்களை போகவிடாமல் இன்னும் தடை செய்தால் நாட்டிலுள்ள குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், எருதுகள், ஆடுகள் ஆகிய உன் கால்நடைகள் மேல் கடவுளின் கைவன்மை மிக கொடிய கொள்ளை நோயாக வரப்போகிறது. ஆண்டவரும் இஸ்ரேலரின் கால்நடைகளுக்கும் எகிப்தியரின் கால்நடைகளுக்கும் இடையே வேறுபாடு காட்டுவார். எனவே இஸ்ரேல் மக்களுக்குரியவை அனைத்திலும் எவையுமே மடிந்து போகா. நாளைய தினமே ஆண்டவர் இதனை இந்நாட்டில் செயல்படுத்த போகிறார் என்று ஆண்டவரே ஒரு நேரத்தையும் குறித்து விட்டார். அதன்படி எகிப்தியரின் கால்நடைகள் எல்லாம் மடிந்தன. இஸ்ரேல் மக்களின் கால்நடைகளிலோ எதுவும் சாகவில்லை. பார்வோன் ஆள் அனுப்பி விசாரித்தான். இஸ்ரேலரின் கால்நடைகளில் ஒன்று கூட சாகவில்லை. ஆயினும் பார்வோனின் மனம் கடினப்பட்டது. மக்களை அவன் போக விடவில்லை. கொப்புளங்கள். மேலும் ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, அடுப்பிலிருந்து சாம்பலை உங்கள் கைகள் நிறைய வாரிக்கொள்ளுங்கள். பார்வோன் முன்னிலையில் மோசே அதனை வானத்தில் தூவட்டும். எகிப்து நாடெங்கும் அது மெல்லிய தூசியாக பரவி மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொப்புளங்களாகி வெடித்து புண்ணாகும் என்றார். அவர்களும் அடுப்பிலிருந்து சாம்பலை வாரிக்கொண்டு பார்வோன் முன்னிலையில் சென்று நின்றனர். மோசே வானத்தில் அதனை தூவினார். மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் அது வெடித்து புண்ணாகக்கூடிய கொப்புளங்களாக மாறிற்று. கொப்புளம் தோன்றியதால் மந்திரவாதிகள் மோசேயின் முன் நிற்க இயலவில்லை. ஏனெனில் மந்திரவாதிகள் மேலும் எல்லா எகிப்தியர் மேலும் கொப்புளம் கண்டிருந்தது. ஆண்டவர் பார்வோனின் மனத்தை கடினப்படுத்தினார். ஆண்டவர் மோசேக்கு அறிவித்தபடியே அவர்களுக்கு அவன் செவிசாய்க்கவில்லை. கல்மலை. மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார். அதிகாலையில் எழுந்து பார்வோன் முன்னிலையில் வந்து நின்று அவனை நோக்கி சொல், எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் சொல்வது இதுவே, எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு. இல்லையெனில் இம்முறை கொள்ளை நோய்களை எல்லாம் உன்மேலும் உன் அலுவலர் மேலும் உன் குடிமக்கள் மேலும் நானே ஏவி விடுவேன். இந்நாடெங்கும் எனக்கு நிகர் யாருமே இல்லை என்பதை இதனால் நீ அறிந்து கொள்வாய். கையை ஓங்கி உன்னையும் உன் குடிமக்களையும் கொள்ளை நோய்களால் இதற்குள் தாக்கியிருப்பேன். நீயும் இந்நாட்டிலிருந்து ஒளிந்து போயிருப்பாய். எனினும் என் வல்லமையை காட்டவும் என் பெயரை நாடெங்கும் அறிக்கையிடவுமே நான் உன்னை நிலைக்க செய்தேன். நீயோ என் மக்களை போகவிடாத அளவுக்கு இன்னும் தலை தூக்கி நிற்கின்றாய். எகிப்து நிறுவப்பட்டது தொடங்கி இன்று வரை அங்கே இருந்திராத அளவுக்கு மிக கொடிய கல்மலையை அதில் நாளைய தினம் இந்நேரத்தில் பெய்ய செய்வேன். எனவே உன் கால்நடைகளையும் வயல்வெளியில் உனக்குரிய எல்லாவற்றையும் பாதுகாப்பான இடத்தில் தஞ்சம் புக செய்ய இப்போதே ஆள் அனுப்பிவிடு. வீட்டிற்கு கொண்டு சேர்க்கப்படாமல் வயல்வெளியில் விடப்பட்ட மனிதர் அனைவர் மேலும் விலங்குகள் அனைத்தின் மேலும் கல்மழை பெய்ய எல்லோரும் அடிவர். பார்வோனின் அலுவலரில் ஆண்டவரின் வார்த்தையை மதித்தவர் தம் அடிமைகளையும் தம் கால்நடைகளையும் வீடுகளுக்குள் ஓட்டிவிட்டனர். ஆண்டவர் வார்த்தையை மதிக்காதவர் தங்கள் அடிமைகளையும் கால்நடைகளையும் வயல்வெளியில் விட்டுவிட்டனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, எகிப்து நாடெங்கும் எகிப்து நாட்டிலுள்ள மனிதர், விலங்கு, வயல்வெளியிலுள்ள பயிர் பச்சை இவற்றின் மேல்
கல்மலை பொழியுமாறு உன் கையை வானோக்கி நீட்டு என்றார். மோசே தம் கோலை வானோக்கி நீட்டவே ஆண்டவர் இடி முழக்கங்களையும் கல்மலையையும் அனுப்பினார். நிலத்தில் நெருப்பு பாய்ந்து வந்தது. எகிப்து நாடெங்கும் கல்மலை பெய்வித்தார் ஆண்டவர். கல்மலை பெய்தது. ஒரு நாடாக எகிப்து உருவான காலந்தொடங்கி அந்நாள் வரை அங்கு இருந்திராத அளவு மிக கடுமையான கல்மலை பெய்ய அதனிடையே மின்னல் வெட்டி கொண்டிருந்தது. எகிப்து நாடு முழுவதிலும் மனிதர் முதல் விலங்கு வரை வயல்வெளியில் இருந்த அனைத்தையும் கல்மலை தாக்கியது. மேலும் வயல்வெளியில் பயிர் பச்சை யாவற்றையும் பாழ்படுத்தியது. வயல்வெளி மரங்கள் அனைத்தையும் முறித்தெறிந்தது. இஸ்ரேல் மக்கள் தங்கியிருந்த கோசே நிலப்பகுதியில் மட்டும் கல்மலை பெய்யவில்லை. பார்வோன் ஆள் அனுப்பி மோசேயையும் ஆரோனையும் கூப்பிட்டான். அவன் அவர்களை நோக்கி, நான் இம்முறை பாவம் செய்து விட்டேன். ஆண்டவரே நீதியுள்ளவர், நானும் என் மக்களுமே தீயவர். எனவே ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். இடி முழக்கங்களையும் கல்மலையையும் கடவுள் அனுப்பியது போதும். நான் உங்களை போக விடுவேன். இனிமேல் நீங்கள் தங்கவே வேண்டாம் என்றான். மோசே அவனை நோக்கி, நாளைக்கு வெளியே போன பின் நான் என் கைகளை ஆண்டவரை நோக்கி எழுப்புவேன். இடி முழக்கங்கள் ஓய்ந்து போகும், கல்மலையும் நின்றுவிடும். இதனால் இந்நாடு ஆண்டவருடையது என்பதை நீர் அறிந்து கொள்வீர். ஆனால் உம்மையும் உம் அலுவலரையும் பொறுத்தமட்டில் இன்னும் நீங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் அஞ்சு நடப்பதாகவே இல்லை என்பது எனக்கு தெரியும் என்றார். அப்போது சணல் பயிரும் வார்கோதுமை பயிரும் அடிபட்டு போயின. வார்கோதுமை கதிர்விட்டிருந்தது, சணல் பூத்திருந்தது. ஆனால் கோதுமையும் மாக்கோதுமையும் அடிபட்டு போகவில்லை, ஏனெனில் அவை பின்னர் கதிர்விடுவன. மோசே பார்வோனை விட்டகன்று நகருக்கு வெளியே வந்தார். தம் கைகளை ஆண்டவர் பால் நீட்டினார். உடனே இடி முழக்கங்களும் கல்மலையும் ஓய்ந்தன. நாட்டில் மழை பெய்வதும் நின்றது. மழையும் கல்மலையும் இடி முழக்கங்களும் ஓய்ந்து போனதை கண்டான் பார்வோன். ஆயினும் அவன் மேலும் தொடர்ந்து பாவம் செய்தான். தன் மனத்தை கடினப்படுத்தி கொண்டான். அவனைப் போலவே அவனது அலுவலரும் நடந்து கொண்டனர். பார்வோனின் மனம் இறுகிவிட்டதால் மோசே வழியாய் ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் இஸ்ரேல் மக்களை போக விடவில்லை. விடுதலை பயணம் அதிகாரம் 10. வெட்டுக்கிளிகள். மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடம் போ. நான் அவன் மனத்தையும் அவன் அலுவலரின் மனத்தையும் கடினப்படுத்தியதன் நோக்கம் என் அருஞ்செயல்களை அவன் முன்னிலையில் நிலைநாட்டுவதும், எகிப்துக்கு எதிராக நான் போராடி அவர்களிடையே நான் செய்த அருஞ்செயல்கள் பற்றி நீ உன் மக்களுக்கும் உன் மக்களின் மக்களுக்கும் விவரித்து சொல்வதும் ஆகும். இதன் மூலம் நானே ஆண்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளான ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், எவ்வளவு காலம் நீ எனக்கு பணிய மறுப்பாய்? எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு. ஏனெனில் நீ என் மக்களை அனுப்பிவிட மறுத்தால் நாளைய தினமே உன் எல்லைகளுக்குள் வெட்டுக்கிளிகள் வரச் செய்வேன். யாருமே தரையை பார்க்க முடியாத அளவுக்கு அவை நாட்டை நிரப்பிவிடும். கல்மலைக்கு தப்பி உங்களுக்கென எஞ்சி நிற்பதை அவை தின்று தீர்க்கும். வயல்வெளியில் தளிர்விடும் உங்கள் மரங்கள் அனைத்தையும் அவை தின்றளிக்கும். வீடுகளும் உன் அலுவலர் அனைவரின் வீடுகளும் எகிப்தியர் அனைவரின் வீடுகளும் அவற்றால் நிரம்பும். இது உன் தந்தையரும் உன் தந்தையரின் தந்தையரும் இந்நாட்டில் வாழத் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கண்டிராத ஒன்றாகும் என்றார். பின்னர் மோசே பார்வோனை விட்டகன்றார். பார்வோனின் அலுவலர் அவனை நோக்கி, எவ்வளவு காலம் இவன் நமக்கு கண்ணியாக அமைவானோ? தங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வழிபாடு செய்யும்படி அந்த மனிதர்களை நீர் அனுப்பிவிடும். எகிப்து அழிந்து கொண்டிருப்பது இன்னும் உமக்கு தெரியவில்லையா என்றனர். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் அழைத்து கொண்டு வரப்பட்டனர். அவன் அவர்களை நோக்கி, போங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள். ஆனால் போக வேண்டியவர் யார் யார் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்களிடையே உள்ள இளைஞரோடும் முதியவரோடும் நாங்கள் போவோம். எங்கள் புதல்வரோடும் புதல்வியரோடும் எங்கள் ஆட்டு மந்தையோடும் எங்கள் மாட்டு மந்தையோடும் நாங்கள் போவோம். ஏனெனில் இது எங்களுக்கு ஆண்டவரின் திருவிழா ஆகும் என்றார்.
பார்வோன் அவர்களை நோக்கி, உங்களை உங்கள் குழந்தைகளோடு நான் அனுப்பி வைத்தால் ஆண்டவர்தாம் உங்களை காக்க வேண்டும். பாருங்கள், உங்கள் முன் உள்ளது தீமையே. இதெல்லாம் வேண்டாம். உங்களில் ஆண்கள் மட்டும் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் விரும்பியதும் இதுவே என்றான். இதன் பின் பார்வோன் அவர்களை தன் முன்னிலையிலிருந்து துரத்தி விட்டான். ஆண்டவர் மோசேயை நோக்கி, கல்மலைக்கு தப்பி நாட்டில் நிற்கும் எல்லா பயிர் பச்சைகளையும் தின்று தீர்க்க எகிப்து நாடெங்கும் வெட்டுக்கிளிகள் வரும்படியாக எகிப்து நாட்டின் மேல் உன் கையை நீட்டு என்றார். மோசே எகிப்து நாட்டின் மேல் தம் கோலை நீட்டவே ஆண்டவரும் அன்றைய பகல் இரவு முழுவதும் நாட்டில் கீழ்காற்று வீச செய்தார். காலையான போது கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. மிக பெருந்திரளான வெட்டுக்கிளிகள் எகிப்து நாடெங்கும் வந்திறங்கி எகிப்தின் மூலை முடுக்கெல்லாம் பரவின. இதுபோன்று அதற்கு முன்போ பின்போ இருந்ததில்லை. அவை நாடெங்கும் நிரம்பி விட்டதால் நாடே இருண்டு போயிற்று. கல்மலைக்கு தப்பி நாட்டில் நின்றிருந்த பயிர் பச்சை முழுவதையும் மரத்தின் பழங்கள் அனைத்தையும் அவை தின்றுவிட்டன. எகிப்து நாடெங்குமே மரங்களிலும் வயல்வெளி பயிர்களிலும் பச்சையாக எதுவுமே விட்டு வைக்கப்படவில்லை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அவசரமாக அழைத்து அவர்களை நோக்கி, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் தவறு செய்துவிட்டேன். இந்த ஒரு முறையும் என் பிழையை பொறுத்து கொண்டு இந்த சாவையும் என்னிடமிருந்து அகற்றிவிடும்படி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். மோசேயும் பார்வோனிடமிருந்து அகன்று ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் மிக வலுவான மேல்காற்று வீச செய்தார். அது வெட்டுக்கிளிகளை வாரிக்கொண்டு அவற்றை செங்கடலில் வீசி எறிந்தது. வெட்டுக்கிளிகளில் ஒன்றை கூட அது எகிப்தின் எல்லைக்குள் விட்டு வைக்கவில்லை. ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகி போக செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை போகவிடவில்லை. காரிருள். மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம், எகிப்து நாட்டின் மேல் இருள் ஏற்படவும் இருளில் அவர்கள் தடுமாறவும் உன் கையை வானோக்கி நீட்டு என்றார். மோசே வானத்தை நோக்கி தம் கையை நீட்டினார். 3 நாள்களாக எகிப்து நாட்டை காரிருள் கவ்வி இருந்தது. 3 நாள்களாக ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை. தான் அமர்ந்த இடத்திலிருந்து எவனும் எழும்பவும் இல்லை. மாறாக இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உறைவிடங்களில் வெளிச்சம் இருந்தது. பார்வோன் மோசேயை வரவழைத்து, நீங்கள் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்துங்கள். உங்கள் ஆட்டு மந்தையையும் மாட்டு மந்தையை மட்டும் விட்டு செல்லுங்கள். உங்களுடன் உங்கள் குழந்தைகளும் கூட போகலாம் என்று சொன்னான். அதற்கு மோசே, எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்துவதற்கான பலிகளையும் எரிபலிகளையும் எங்கள் கையில் விட்டுவிடும். எங்கள் கால்நடைகள் எங்களோடு வர வேண்டும். ஒன்று கூட இங்கே தங்கலாகாது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்த தேவையானதை நாங்கள் அவற்றிலிருந்து எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு எப்படி வழிபாடு செலுத்துவோம் என்று நாங்கள் அங்கு செல்லும் வரை எங்களுக்கே தெரியாது என்றார். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகி போக செய்ததால் அவன் அவர்களை போகவிட விரும்பவில்லை. பார்வோன் மோசேயை நோக்கி, என்னிடமிருந்து போய்விடு. இனிமேல் நீ என் முகத்தில் விழிக்காதபடி பார்த்துக்கொள். ஏனெனில் என் முகத்தில் விழிக்கும் நாளில் நீ சாவாய் என்றான். அதற்கு மோசே, நீர் கூறியதற்கேற்ப நான் இனிமேல் முகத்தில் விழிக்கப் போவதில்லை என்றார். அன்பான இறைமக்களே, நீங்களும் என்னோடு தொடர்ந்து வாசித்து வருகிறீர்களா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். இன்றைய இறைவார்த்தையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். அன்பின் ஆண்டவரே, வல்லமை மிக்க இறைவனே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இறை வார்த்தையை வாசித்து அதை தியானிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி தேவனே. இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறீரப்பா, நன்றி தேவனே. இதோ நாங்களும் பாவத்திற்கு அடிமையாக, துன்பத்திற்கு அடிமையாக, நோய்க்கு அடிமையாக, சாத்தானுடைய கிரியைகளுக்கு அடிமையாக இருக்கிறோம் அப்பா. எங்களை விடுதலைப்படுத்தி அருளும் தேவனே, எங்களை மீட்டு அருளும் அப்பா. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் அப்பா. உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து
பாதுகாத்து கொள்ளட்டும் தேவனே. இஸ்ரேல் மக்கள் மீது இரக்கம் கொண்ட தேவன் எங்கள் மீதும் இரக்கமாயிரும் அப்பா. எங்களை மீட்டருளும் அப்பா. இஸ்ரேல் மக்களை எல்லா வாதைகளில் இருந்தும் காப்பாற்றிய தேவன் எங்களையும் காப்பாற்றி அருளும் தேவனே. வாதைவும் கூடாரத்தை அணுகாது என்ற இறை வார்த்தையின்படி எங்களுடைய வீடுகளில் உம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் தெளிக்கப்பட்டு எங்களை பாதுகாத்து கொள்ளும் தேவனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ரத்த கோட்டைக்குள்ளே வைத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாவமான காரியங்கள் செய்து கொண்டிருந்தால் அந்த பாவத்தை அறவே விட்டு விலக எங்களுக்கு உதவி அருளும் தேவனே. இன்றைய காலகட்டத்திலே இறை வார்த்தை வாசிப்பதற்கு கூட நேரமில்லை என்று கூறுகிற மக்களை பார்க்கிறேன் தேவனே. ஆண்டவரே, எல்லோரும் இறை வார்த்தை வாசிக்க வேண்டும் அப்பா. அதை தியானிக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய ஞானத்தை கொடும் தேவனே. அன்பின் ஆண்டவரே, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நாங்கள் குடும்பமாக இருந்த தினமும் இறை வார்த்தை வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. உம்மை அறியாத மக்களும் கூட இறை வார்த்தை வாசித்து உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய அரவணைப்பை, உம்முடைய உடனிருப்பை புரிந்து கொள்ளட்டும் தேவனே. உதவி செய்யும் ராஜா. இறை வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கிறது என்பதை அறிந்து செயல்பட உதவி செய்யும் அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் செய்து அவர்களும் திருவிவிலியத்தை வாசிக்க, இறை வார்த்தை கேட்க உதவி செய்யுங்கள். நன்றி.